அப்ப முதல் நாம எங்க போறேன்றாலும் முதல் நம்மட உடல் போறையா எண்ணம் போறையா? அப்ப இப்ப காலையில ஒளிம்பி இரவு வரைக்கும் நம்மட எண்ணம் நாம உடல் நிக்கிற ஐனிக்கே நம்மளுடைய நிக்கா இல்ல அது போயிட்டே வந்துகிட்டு இருக்கா? அது என்ன அப்படி இருக்கக்குள்ள பஜாருக்கு போகுது, அப்படி இருக்கக்குள்ள அங்கால காத்தாங்குடி போகுது, அப்படி இருக்கக்குள்ள அங்கால கல்முனை போகுது, அப்படி இருக்கக்குள்ள கொழும்பு போகுது, அப்படி இருக்கக்குள்ள எங்க துபாய்க்கு போகுது, அப்படி இருக்கக்குள்ள இந்தியாவை போகுது. நான் போறேன்னா இந்த எண்ணம் போகுதா? ஏன் அது போகுது அப்படி? ஏன் அதை எனக்கு கட்டுப்பாட்டை வச்சுக்கிறேன்? அப்ப நான் அந்த அலைபாயிற அந்த மனதை முதல் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடக்க வேண்டியிருக்கு. அதைத்தான் சொல்றாங்க, அலைபாயும் மனத்தோடு இப்படி அலைஞ்சி திரிகிற அந்த மனதோடு அலைஞ்சி திரிகிற இந்த எண்ணம் கொண்ட அந்த உள்ளம் என்ன செய்யுது? அலைபாஞ்சுக்கிட்டு இருக்கு. அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியாது. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? வீட்டை இருக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களோட உடல் வீட்டடிக்கக்குள்ள வீட்டையே உங்களோட எண்ணத்தையும் வச்சுக்கணுமா? உங்களுக்கு எண்ணத்துல இருக்கு இந்த வீட்டையும் இருக்கிறீங்க, உங்களோட உடல் வீட்டையே இருக்கக்குள்ள கூடவே எண்ணத்தையும் வச்சுக்கலாமா? இல்ல. வச்சுக்கிறேன் விஷயம் ஒரு நிலைப்படுத்தி அதான் வச்சுக்கிறேன்டா. என்ன செஞ்சா அது இந்த நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாது, இல்லாட்டி நாம நிக்கிற அந்த நிலையை விட்டு வெளியே போகாது. என்ன செஞ்சா எப்படி ஏகத்திலே இருக்கணும். ஓ, ஏகத்திலே இருக்கணும். அது ஒரு தீர்வு தான். இது ஆரம்பத்துக்கு வாங்கல தியானம் செய்யும் அண்ணா பயாசா சொல்ற கேளுங்க. என்ன நான் என்கிறது உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கா, உணர்வு இருக்கா? உணர்வு அது நீங்க உணர்வு நம்புறது இப்ப உங்களுக்கிட்ட எண்ணமா தான் இருக்கு. இப்ப உணர்வு இல்லை. ஆனா நீங்க அதை உணர்வு இப்ப நம்புறது பிழையுமா இல்ல? உணர்வு கிட்ட இன்னும் போகல. நமக்கிட்ட இப்ப நான் என்று சொல்லி மனதில் அண்ணா இருக்கிறது உணர்வா எண்ணமா? எண்ணம். இப்ப நாம ஆரம்பத்தில் அதை உணர்வு என்று நாம எடுக்கிறது பிழை அல்ல. ஆனா அது எண்ணம் என்று சொல்லி நமக்கு விளங்குற நிலை வரக்குள்ள விளங்குற இடம் வார நேரம் தான் உணர்வு குடிப்படும். அப்ப ஒஸ்தாது சொல்றாங்க, இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை தியானம். அப்ப இன்னைக்கு தியானம் செய்யணும் ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா தியானம் செய்யறதால அலையிற எண்ணத்தை எப்படி நிப்பாட்டி வைக்கிற? அப்ப அதுக்கு என்ன செய்யணுமாண்டா? அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெற முடியாது என்று சொல்றாங்க. இன்னொரு பாட்டுல அலைபாயும் மனத்தை ஐம்புலனை அடக்கி ஒரு நிலைப்படுத்துங்கன்னு அந்த பாட்டுல சொல்றாங்க. அப்ப இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாங்க? ஆத்துமா சாந்திக்கு வழி பிறக்கும் என்று சொல்றாங்க. இன்னொரு பாட்டு, அலையும் உள்ளத்தை அடக்கி விடு ஆத்துமா சாந்திக்கு வழி பிறக்கும். அப்ப அலையிற உள்ளத்தை அடக்க சொல்றாங்க. உள்ளத்தை அடக்க ஒரே வழி உயர் கனிமாவை உணர்வதுதானுங்க. அப்ப இப்ப நீங்க ஞான் என்று உங்களுக்கிட்ட இருக்கிறது உணர்வா எண்ணமா? எண்ணம். இதய எண்ணம். இந்த எண்ணத்தை நீ என்ன செய்யணும்டா? நீங்க உணரணும்டா அந்த நான்ங்கிறத நீங்க கவனிக்கணும். இல்லாட்டி அந்த நான்ங்கிற அந்த எண்ணத்தையே நீங்க நினைக்கணும். இப்படி வைங்களே. இல்லாட்டி இந்த நான்ங்கிற எண்ணத்தோடையே உங்களோட உள்ளம் என்ன செய்யணும்? ஒன்றிக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா இப்ப என்ன? இப்ப உணரும். இப்ப நீங்க நானுங்கிறதோடைய சம்பந்தப்பட்டீங்களா? நீங்க நானுங்கிற எண்ணத்தை நீங்க இப்ப நினைக்கிறீங்க. இப்ப நானுங்கிற ஒரு எண்ணமும் நினைக்கிற நீங்களும் இருக்கிறீங்களா இல்லையா கூட?
அப்ப உங்களோட நினைவுலதான் நீங்க நான்ங்கிற அந்த எண்ணத்தை நினைக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா நினைவுதான் இந்த நான்ங்கிற எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு என்ன சொல்ற? ஒரு வசனத்துல சொல்லலாம். இந்த நீங்க சரியா முறைக்கு இந்த பயிற்சி உங்ககிட்ட வந்திருந்தா உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்கிறது அர்த்தம். இதுக்குத்தான் உணர்வுங்கிற. புரிபடுதா? உள்ளம் என்பது வெள்ளாடு, உறுதியாக கட்டி தீனிடு. ஏன் அதை கட்டி போட்டு தீனிடுங்காக? இந்த வெள்ளாடு இருக்கே அது ஒரு இடத்துல நிக்காது. நீங்க நல்லா கவனிங்க. அதை உறுதியாக கட்டி அதுக்கு என்ன செய்யட்டும்? சாப்பாடு கொடுக்கட்டான், தீனிடட்டான். அந்த தீன் என்ன? திக்ர் என்கிற தீனிடங்க. திக்ர் என்கிற சாப்பாடு கொடுங்க. எங்க வழங்கிட்டா? இப்ப அந்த எண்ணம் என்கிறது அந்த உணர்வு என்கிற இடத்தை எய்னிக்கு பிடிக்குது. எப்படி பிடிக்குது? அது உணர்வு என்கிற பேர் அதுக்கு எப்படி வருகுது என்கிற அந்த நுட்பம் பிடிபட்டுச்சா? இப்ப மாபெரும் காரியமா மனதில் செய்கிறது. அப்ப மனம் நான் என்று சொல்லி ஒரு ஒரு எண்ணத்தை வச்சிருக்கா இல்லையா? ரைட். அது யாருக்கிட்ட இல்ல? எல்லாருக்கிட்ட. அவகவோட மொழியில, அவகவோட பாஷையில அவங்க அந்த நான்ங்கிற ஒரு எண்ணத்தை அவரோட உள்ளத்தில என்ன செஞ்சிருக்காங்க? அந்த மொழி ஊடாக மொழிகிறா, சொல்றா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறது இது எண்ணம், இது உணர்வு கிடையாது. நான் திரும்பியும் சொல்றேன், இது ஆரம்ப பிள்ளைகள், இது உணர்வு தான் என்று எடுத்தாலும் பிழையல்ல. ஏன்னா அடுத்த கட்டம் அந்த எண்ணம்ங்கிற இடத்தை பிடிச்சாலண்டா அதை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிறது, அதை தியானம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் அது உணர்வு என்ற இடத்தை பெறும். உணர்வு என்கிற இடத்துக்கு வரும். ஏன் அவர் நினைவுபடுத்திக்கிட்டே அதான் போகணும். இதய எண்ணம் திண்மை பெற்றா, திண்மை என்ன? இதய எண்ணம். இப்ப இதயத்தில நான் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நான் என்று இறைவன் அப்பா. அப்ப இப்ப நான் என்று சொல்லி அண்ணா இருக்கிறது யாரு? இறைவன். அப்ப இந்த நான் என்கிறது இறைவன் ரப்புடைய நிலை, அவன் ஏகமா இருக்கிற நிலை எள்ளி உணர்ந்து கொள்றேன்டா, உணர்ந்து கொள்ற நிலை வாரேன்டா, அந்த நான் என்கிற எண்ணத்தை உள்ளத்தில இல்லாட்டி இதயத்தில திண்மை பெற வைக்கும். அந்த எண்ணத்தை திண்மை பெற வைக்கும். அந்த திண்மை பெற வைக்கிறேன் என்ன? வலிமைப்படுத்துறது இல்லாட்டி கனமாக்குறது. சும்மா உதாரணத்துக்கு ஒரு மெல்லிய பேப்பர் ஒன்று எடுங்களேன். அந்த பேப்பர்ல இன்னொரு 100 பேப்பரை அடிக்கினமண்டா அந்த பேப்பர் அந்த மெல்லிய தன்மை என்ன ஆயிடும்? உறுதியடை, கனமாயிடும், திண்மை பெற்றும். இப்ப பேப்பரா இதுக்கு இப்ப உணர்வு இருக்கா? உணர்வுதா? அப்ப இப்ப நான் என்று சொல்லி உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணத்தில நீங்க என்ன செய்யணும்? உள்ளத்தை நிலை முதல் என்ன செய்யணும்? உள்ளத்தை ஓர் நிலையில் முதல் என்ன செய்யணும்? உள்ளத்தை ஓர் நிலைக்கு கொண்டாடணும். உள்ளத்தை நீங்க ஓர் நிலைக்கு கொண்டாட என்றா, இப்ப அலைகிற உள்ளம் அலைஞ்சிட்டு கிடக்கு, அங்க போகுது இங்க போகுது. அலையும் உள்ளத்தை அடக்கி விடு, ஆத்துமா சாந்திக்கு வழி பிறக்கும். மரா உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியாக கட்டி தீனிடு, திக்கர் என்கிற தீனிடு. அப்ப திக்கர் என்கிற இந்த நினைவுபடுத்தல் என்கிற இந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு இப்ப முதல் அந்த உள்ளத்தை என்ன செய்யணும்? ஓர் நிலைக்கு கொண்டு வரணும். ஆனா அந்த உள்ளத்தை நினைச்ச உடனே எடுத்த எடுப்பிலேயே யாராலையும் ஓர் நிலைக்கு கொண்டு வர முடியாது. அது லேசான வேலையும் இல்லை, லேசான காரியமும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்டா? அந்த உள்ளத்துக்கு இப்ப அங்க இங்க அந்த உள்ளம் அலைகிற விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சிங்களா, அது ஏதோ ஒன்று நினைச்சு பார்க்குது, நினைக்குது. 2 அர்த்தத்துல வரும். அங்க ஒரு பஜார்ல போயிட்டு ஒண்ட எண்ணுது இல்லையா? இந்த சித்தி ஆயிஷா உங்களோட மைக்க கொஞ்சம் சத்தம் போடுறாங்க, பேசாதாக்கள் மைக்க கொஞ்சம் ஓப் பண்ணிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ரெக்கார்டுக்கு தான் சத்தம் வரும், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி சத்தம் போட்டீங்கன்னா பேசிட்டு இருக்கிற விஷயம் வேற பக்கம் போகும்.
நான் எந்த இடத்திலிருந்து எப்படி இந்த பேச்சு பேசுறேன்னு உங்களுக்கு விளங்காத்தில நீங்க கொஞ்சம் அவதானம் இல்லாம இருக்கிறீங்க. நான் பாடமாக்கிட்டு வந்து இந்த குர்ஆன் ஹதீஸை தேடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட பேசல. நான் அனுபவத்தை பேசுறேன். இல்ல அப்ப மைக்க கொஞ்சம் ஓன் பண்ணி வைங்க. பேசுறாக்கள் மட்டும் மைக் ஓன் பண்ணி கதை. சரியா? அப்ப ஈனைக்கு இப்ப விளங்குற விஷயத்த ஈனைக்கு எடுத்த ஃபயாஸா உள்ளத்தை ஓர்நிலைப்படுத்த வேண்டியிருக்கு. இப்ப ஏன் இந்த உள்ளத்தை ஓர்நிலைப்படுத்த வேண்டியிருக்குன்னா இந்த உள்ளம் எந்நேரமும் ஏதோ ஒன்றை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நினைக்கிற என்கிற விஷயத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அலைபாயுது. இந்த அலைபாயிற மனத்தோட அமல் செய்து வெற்றி பெற முடியாது என்கிறதால இந்த அலைபாயிற இந்த மனத்தை இந்த உள்ளத்தை ஒரு நிலைக்கு கொண்டாட வேண்டியிருக்கு. ஆனா இந்த உள்ளத்தை ஒரு நிலைக்கு கொண்டாடுறதுக்கு மிகவும் இலகுவான வழி அதுக்கு ஏதாவது ஒன்றை நினைக்க கொடுத்தா சாப்பாடுதானே ஞாபகப்படுத்த கொடுத்தா அது என்ன செய்யும்? நிலைக்கு வந்து அதையே நினைச்சுக்கிட்டு அந்த நிலையிலே நிக்குமா இல்லையா? இப்ப அதுல இப்ப நாம உதாரணத்துக்கு ஒரு புடவை கடையை கொடுத்துட்ட மாட்டேங்களேன். புடவை கடைக்குள்ளே சுத்தி சுத்தி புடவை கடையிலேயே நிக்கும். ஒரு நிலைப்படுமா? அப்படி என்றா அது வெளியே போயிட்டு இல்லையா? இப்ப நான் நிக்கிற அதே நிலையிலேயே எண்ணமும் நிக்கணும், எண்ணத்தையும் தரிப்படுத்தணும். எண்ணமும் நின்று அலையாம என்ற உள்ளத்தை அமைதிப்படுத்தணும்டா. அமைதியாக இருக்கிற அந்த சாந்தி அலாபிதிக்கிறில்லாகி தத்துமா இன்னுள் குழுவும் விக்கிரி செய்கிற நினைவுபடுத்துற உள்ளங்கள் சாந்தி நிலைக்கு கொண்டாடுறேன்டா. என்ன செய்யணும்? இப்ப ஒரு நிலை கொண்டாடும். அப்படின்னா அதுக்கு அந்த உள்ளத்துக்கு என்ன செய்யணும்? நினைவுபடுத்துற அந்த சாப்பாட்டை கொடுக்கணும். அதுக்கு உள்ளத்துல இருக்கிற இந்த நான் என்கிற எண்ணத்தை நீ நினைச்சுக்கிட்டீ, இதை சாப்பிடு. நீ அதை நினைக்கிறதுலேயே நீ என்ன செய்? தினமும் சம்பந்தப்படு, தினமும் அதை கவனிச்சுக்கிட்டீ என்று அந்த இதய எண்ணத்தை திண்மைப்படுத்த விட்டமண்டா. திண்மைப்படுத்துற வேலை அந்த உள்ளம் எந்நேரமும் செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன நினைவுபடுத்துற, நான் என்ன உணர்ற, நான் எந்த நிலையை அறிகிற விஷயத்துக்குள்ளே வந்துட்டேன்டா நான் நிக்கிறேன். ஐநக்கே அந்த எண்ணம் நிக்குமா இல்லையா? வெளியே போமா? உள்ளுக்கு வருமா? அப்ப வெளியேயும் போகாம உள்ளுக்கும் வராம இந்த எண்ணத்தோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு இந்த எண்ணத்தையே அல்லாஹ் அள்ளி சொல்லி நினைவுபடுத்தி அந்த திக்ர செஞ்சா உள்ளம் என்ன செய்யும்? நான் என்கிற அந்த எண்ணத்தில கவனிக்கிறதாகவும் அந்த எண்ணத்தை உணர்றதாகவும் அந்த எண்ணத்திலேயே தன்னை தரிப்படுத்துறதாகவும் என்ன செய்யும்? காலப்போக்குல உணர்ற இடத்துக்கு வந்துடும். வரக்குள்ள இப்ப அந்த நம்ம இவ்வளவு நாளும் அந்த பற்று பற்று என்று சொன்னது இப்ப எங்க நிற்கும்? பற்று சரியா முறையா சொல்லுங்களா? சரி, நீங்க உணர்றதுல நின்றாலும் பற்றி யாருல நிற்கும்? என்ன நிற்கும்? இப்ப நான் யார பற்றி பிடிச்சிருக்கேன்? அப்ப இந்த பற்றும் பொருள் எது? இப்ப அப்ப என்ன பற்றி பிடிக்கிற அளவுக்கு எந்த உணர்வு என்ற கவனிக்கிற இடம் நினைவுபடுத்துறது இல்ல அந்த நான் என்கிற எண்ணத்தில உள்ளம் ஓர்நிலை படுறது இருக்கே, அது நடந்தா அது நடந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு இந்த உள்ளம் வந்தா, இல்லாட்டி அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த எண்ணத்தை திண்மையாகிற அளவுக்கு உள்ளம் மாறினா இதை சொல்றது இறை தியானம்ங்கிறது. இப்ப இறைவன் தன்னை உணர்ந்துகிட்டு இருக்காளுங்கிற நிலை வரும். நீங்க உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க என்று வராது. இப்ப அலையுமா அந்த உள்ளம்? இப்ப இனி எதிலையாவது பற்றி வைக்குமா? இப்பயும் பச்சென்று ஒன்று இருக்கு. என்ன இறைவனை உணரணும் என்று சொல்லி ஒரு பற்றில நிக்கு. இப்பதான் சரியான பற்றுதல் வந்திருக்கு. சரியான பற்றும் பொருளை உணர்றதுக்கும் சரியான பற்ற அந்த பற்றுள்ள பொருளையும் கண்டு
அந்த பற்றும் பொருள் அந்த பொருளை நாம சரியா உணரணும் என்ற இடத்துக்கும் வந்து அந்த சரியான பற்றுதல், இதுதான் பற்றுதல், இதைத்தான் நாம பற்றி பிடிக்கணும். கண்டு வந்த உடனே இப்ப அந்த உள்ளம் என்ன செய்யும்? அலைபாகிறது, அலைகிறது, அங்கே இங்கேயும் போறது, எல்லாம் ஐனை கடந்து இப்ப இங்க செய்யற வேலை அதுக்கு நடந்துகிட்டு இருக்கும். உள்ளத்துல இறைவன் உணரப்பட்டுக்கிட்டு இருக்கிற இதய எண்ணம் திண்மை பற்றி இயற்கை தியானமும் என்ன செய்யும்? அப்ப இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம் இதய திரைகள் நீங்கும் வரலாம். இறைவன் ஜோதி தோணும். அதுக்கு பிறகு பார்த்தா இதய திரைகள் நீங்கிட்டு இப்ப இறைவன் ஜோதி தோன்ற இடத்துக்கு வந்த உடனே நீங்க எண்ணத்தை பற்றினாலும் பற்றுற பொருள் இல்லது. உங்கள நீங்க வச்சு வைப்பீங்களா? அப்படி வைக்கிற யாரோ? அப்ப நீங்க என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று உணர்ற ஏக நிலை, இறைவனுடைய அந்த ஏகன், இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற நிலை அந்த உள்ளத்துக்கு வரக்குள்ள நீங்க பற்றி பிடிக்கிறதுக்கு, பற்றி கொள்றதுக்கு, வேறென்று சொல்லி வேறாக காண்றதுக்கு என்ன பொருள் இருக்கும்? அப்ப பற்றற்ற சமதில் மறைகிற நிலை இயல்பாமை ஆக உச்சமதி. இப்ப 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 நினைச்ச உடனே இப்ப போய் நிக்கிற இடம் இல்லை. ஆனா இருந்தாலும் நான் சொல்ற இந்த முறையில நீங்க உள்ளத்தில நான் என்று ஒரு எண்ணம் இருக்கா? அந்த எண்ணத்தில உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் முதல் என்ன செய்யணும்? ஓர்நிலைப்படுத்தின நீங்க டக்கண்டு ஓர்நிலைப்படுத்தி போட்டு எடுத்துடாம அதுக்கு நிறுத்தம். அடுத்து உள்ளத்தை ஓர் நிலையில் நிலை நிறுத்தி, ரெண்டு விஷயம் இருக்கு. உள்ளத்தை ஓர் நிலையில், அப்ப முதல் ஓர் நிலைப்படுத்தும். மறு என்ன? ஓர் நிலைப்படுத்தின அந்த நிலையில நிறுத்தி வச்சு செய்யும், நினைவுபடுத்தும். அப்ப நீங்க எந்நேரமும் உள்ளத்தில இந்த நான் என்று சொல்ற இந்த எண்ணத்தில உங்களோட உள்ளம் ஓர்நிலைப்பட்டு அந்த ஓர்நிலைப்பட்ட ஐனுக்கே உள்ளத்தையும் நிறுத்துற அளவுக்கு திக்கர் மாறினா, நினைவுபடுத்துறது உங்களுக்கு அமைஞ்சா, நினைவுபடுத்துற விஷயம் கரெக்டா, சரியா, நுட்பமா உணரப்பட்டா, இதுதான் உணர்வு, உணர்தல் என்று சொல்ற இடம் வந்துடும். இன்னைக்கு இப்ப எண்ணம் இல்லை. இப்ப என்ன இருக்கு? இன்னைக்கு உணர்வு இருக்கு. அப்ப இப்ப இதய எண்ணம் திண்மை பெற்ற உடனே அந்த திண்மை பெறுற நிலை எண்ணம் இல்லாம உணர்வுங்கிற இடத்துக்கு வந்துடும். இப்ப இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம்ங்க. இது இயற்கை. இது நீங்க செயற்கையா செய்யறது இல்லை, இயல்பாகவே இந்த நிலை இருந்துகிட்டே இருக்கங்க. நீங்க செஞ்சத்தால வந்துட்டு அர்த்தம் இல்லை. நாங்க எண்ணத்தை நினைவுபடுத்தி படுத்தி 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 உணர்வாயிட்டு இல்லை. இந்த எண்ணம் திண்மையாகக்குள்ள இது எண்ணம் இல்ல, உணர்வு என்று உணர்த்துற நிலை ஒன்று இயற்கையா இருக்கு. அந்த இயற்கை நிலைதான் தியானம். இந்த நிலைக்கு கூட உள்ள வந்துடும். இப்ப அங்க போமா, இங்க போமா, எந்நேரமும் அந்த நானுங்கிற உணர்வுல நிக்குமா? நானுங்கிற அந்த எண்ணத்தை உணர்ந்துகிட்டு நிற்கும். இப்படி நானுங்கிற அந்த எண்ணத்தை உணர்ந்துகிட்டு நிக்கிற நிலைக்கு சொல்றது உணர்வு. இப்பதான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? உணர்வு வந்திருக்கு. இவ்வளவு நாள் உணர்வு இல்லாம என்ன செஞ்சிருக்கோம்? உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமா வாழ்ந்திருக்கோம். இப்பதான் உணர்வு ஏற்படுது. இனி அந்த உணர்வு என்ன செய்யும்? உயிரை உணர்ச்சி தரும். அது அடுத்த கட்டம். உயிரண்ட என்ன தெரியுமா நமக்கு? ஆனா அனுபவத்தில் அதை என்ன செய்யும்? உயிரண்டா இன்னதுதான் என்று நமக்கு என்ன செய்யும்? உணர்ச்சி தரும். இப்ப அதை எப்படி வாயால சொல்றேன், எப்படி மொழி கொண்டாரு, எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துற? நீங்க தான் என்ன செய்யணும்? நான் சொல்ற முறைக்கு போய் முதல் அந்த எண்ணத்தை எடுத்து அந்த எண்ணத்துல உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் ஓர்நிலைப்படுத்தி, ஓர்நிலைப்படுத்துறதோட அந்த நிலையிலேயே உள்ளத்தை நிறுத்தி திக்ர் செஞ்சீங்களா, அடுத்த கட்டம் ஜர்சங்கிற நாதம் என்ன செய்யும்? இன்னைக்கு உங்களுக்கு அப்ப ஜர்சங்கிற நாதம் கேட்க துவங்கிட்டா, அது கேட்கறது எங்க? உள்ளத்துக்கு, இந்த காதுக்கு கேட்கறது இல்ல. அப்ப அந்த ஜர்சங்கிற நாதம் கேட்ட உடனே இப்ப நீங்க என்ன செய்வீங்க?
அந்த தர்சங்கிற நாதத்தோட ஒன்றிச்சு இருந்து திக்ரு செய்யற அந்த இடத்துக்கு வந்துருவீங்க. அது எந்நேரமும் எக்கணமும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நாதம் உங்களை ஒரு நிலை படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தியானம் செய்யறது, திக்ரு செய்யறது, ஓர்நிலைப்படுத்துறது இதெல்லாம் மிகவும் இலகுவாக ஆயிடும். நீங்க எங்க நின்றாலும், எந்த சூழல்ல நின்றாலும், எந்த பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ள போய் நின்றாலும் பகுக்கும் திறமை மிகைத்து உயர் பண்பு உங்களை அணைச்சி பரமன் தொடர்பு நிலைச்சவனா இருப்பீங்க. எந்நேரமும் பரமன்ற தொடர்போட இருப்பீங்க. அந்த தொடர்பு துண்டிக்கப்பட மாட்டாது. பரமன் தொடர்பு நிலைத்திடும், கிடைத்திடும், இல்லை நிலைச்சு. அப்ப இது ஒரு இலகுவாக நான் சொன்னதுக்கு, நீங்க இலகுவா கேட்டதுக்கு ஒரு இலகுவான காரியம் அல்ல. ஆனா யாருக்கு இது இலகு இலேசண்டா? உறவாட்டத்துக்கு வாரவங்க முதலாவது. ரெண்டாவது, அதுல சொல்லித்தார முறைக்கு அறிஞ்சு கரெக்டா அணுகிறவங்க. இப்ப என்ன முறைக்கு சொல்லித்தாரன்? இப்ப நான் சொல்லி தந்த முறை உங்களுக்கு பிடிபட்டுச்சா? எண்ணம் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தை நீங்க உங்களோட உள்ளத்திலேயே தரிப்படுத்தி நீங்க இருக்கிற அதே நிலையில அலையாம வச்சுக்கிறேன்டா. எப்ப நீங்க அந்த உள்ளத்துல நான் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்குவா, அதை நீங்க ஒரு 5 நிமிஷம் நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு வைங்களேன். சரியா? அலையுதா? அலையுமா? அலையுமா? நீங்க வேற யாரையாவது நான் என்று நினைக்கிறையா? புரிபடுதான் சொல்ற? அப்ப எந்நேரமும் நீங்க அலையாம கூட உள்ளத்தை இலகுவா வச்சுக்கிறதுக்கு, இலகுவா பிடிக்கிறதுக்கு, இலகுவா அந்த உள்ளத்துல அந்த நானுங்கிற எண்ணத்தை திண்மைப்படுத்துறதுக்கு இயற்கை வழி இந்த தியானம். அப்ப நீங்க இன்றைக்கெல்லாம் அந்த ஏகம்ங்கிற நிலையில நானுங்கிற எண்ணத்தையும் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்களா, அதான் நான் ஏகம். ஏகம் என்று மட்டும் அமைகிறது. ஏகம் என்கிற சொற்பொருள்ல ஏகமாக அமைந்து கொண்டு களிமாவை, என்ன அந்த களிமா, என்னை நான்ங்கிறத திக்ரு செய்து பார். நான் ஏகம், உள்ளது நான் எனும் ஏகமடா, இருக்கும் நானே உணர்ந்து கொள். அப்ப சிறுக்கு என்கிற நோயாளி. அப்ப உள்ளத்தை ஓர் நிலைக்கு கொண்டாடுறதுக்கு நான் என்று சொல்லி உங்களோட உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கா? இருக்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்ப நான் ஒரு சின்ன ஒரு உண்மை என்று சொல்ல போறாங்க. சரியா? உன்னை கொஞ்சம் நோக்காயும். இல்லையா? உன்னை கொஞ்சம் நோக்காயும். உன்னை கொஞ்சம் நோக்காயோ என்று கொஞ்சம் நோக்க சொல்றாளே, என்ன அதுக்கு அர்த்தம்? அவ்வளவுதானா? அதுக்கு மேல வராதா? ஒரு உண்மையோடு உனக்கிட்ட ஒன்னிடத்துல இருக்கு, உனக்கிட்டதான் இருக்கு, நானுங்கிற உணர்வுலதான் இருக்க, கொஞ்சம் நோக்கிப்பாரு. அவ்வளவுதானா? இதுக்கு மேல வராதா? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பிள்ளை என்று சொல்லி உண்மையான களிமா போனா இருப்பது நான் தான் என்கிற அளவுக்கு உண்மை என்கிற இந்த சொல் சரியா? உன்னை என்று நான் சொல்ற சொல் எதை சுற்றுதோ? என்று சுட்டக்குள்ள சரியா? இப்ப நான் வேற என்றும் வேற உடல் வேற என்று அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? உடல் என்று சொல்லி உடல் இல்லதானே? அப்ப உடல் என்று இருக்கிறது என்ன? அப்ப நான் உணர்ந்தேன் இல்லை, உடல் இல்லையே. உடல் இருக்கா? உன்னை என்று இந்த சொல்ற சொட்டுல உடலை சுற்றாளா என்ன சுற்றாளா? அப்படி என்னை என்று என்ன சுற்ற நான் இப்ப ஏகமாயிருக்கேனா கொஞ்சமாயிருக்கேனா? ஏகமாயிருக்கு. ஏகமாயிருந்தா எனக்கு ஏகம் எப்படி களிமா சொல்லித்தார? உன்னை என்று ஏகத்தை சுட்டலாமா? உன்னை என்று ஏகத்தை சுட்டலாமா?
நான் இன்னும் இருந்துகிட்டு முன்னு என்னதான் மற்ற பொருளுக்கு தான் உன்னை உன்னை என்று உன்னை சொல்வது. கொஞ்சம் நோக்கையாண்டா நீங்க அதை என்ன கொஞ்சம் நோக்க சொல்ற அப்படித்தானே எடுக்க போறீங்க. நீங்க எண்ணெய் என்று உங்களை எடுக்கிற அந்த எண்ணெய் என்று எடுக்கிறது ஒரு 2 அடி அகல 5 அடி உயரத்தில இருக்கிற நிலையா இல்ல ஏகமா இருக்கிற நிலையா? ஏகமா இருக்கிறது. ஏகமா இருக்கிற நிலைய எடுத்தா உங்களோட என்ன உண்மையை சொல்ற என்ன களிமா இருக்காங்க. இப்ப நான் என்று சொல்லி உங்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குவா. நம்முடைய வெளிப்பாடு இப்ப உன்னை என்று நான் இந்த சொல்லக்குள்ள முன்னிலைப்படுத்தி சொல்றேன்னா தன்னிலைப்படுத்தி சொல்றேன்னா? முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி உன்னை என்று சொன்னா கட்டுண்ட நிலையத்தானே சொல்லணும். இந்த கட்டுண்ட நிலையில இருக்கிற நீங்க இப்ப என்னை என்று எடுக்கக்குள்ள நீங்க அந்த ஞானத்தான எடுக்கிறீங்க, உடலை எடுக்கலையே. நானத்தான் எடுக்கிறீங்க. இப்ப நான நீங்க எடுக்கக்குள்ள நீங்க இந்த கட்டுண்ட நிலையில நான் என்று சொல்லி இப்ப உணர்வு இருக்கா உடல் இருக்கா? உடல் இருக்கா? அது மாய்கைவா இருக்கா? உடலை காட்டுவீங்களா? ஏகத்தினுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் நீங்க மேலதிகமா படிச்சது. அதை கொஞ்சம் வைங்கள. நான் சொல்ற விஷயத்துக்குள்ள நில்லுங்களேன். என்னை என்று நீங்க எடுக்கக்குள்ள உங்களோட கட்டுப்பட்ட இந்த நிலையத்தான எடுப்பீங்க. அந்த கட்டுப்பட்ட நிலையில நீங்க என்னை என்று எடுக்கிறது நானுங்கிற உணர்வைத்தானே. இப்ப அந்த நானுங்கிற உணர்வு ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா? உடலில் நல்லா விளங்கிக்கணும். இது கொஞ்சம் ஆழமா போன நீங்க தியானம் செய்யணும். இதெல்லாம் நான் சொல்றது எவ்வளவு உச்சம். இதுக்கெல்லாம் நீங்க வாரதுக்கு இன்னும் வருஷ கணக்கு எடுக்கும் போல இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு நான் சொல்ற இந்த ஒருநிலைப்பட்ட நான்ங்கிற எண்ணம் திண்மை பெற அந்த தியானம் செய்யணும். இப்ப எண்ணம் திண்மை பெற்று நான் என்று சொல்லி இருக்கிற உணர்வை தான் சொல்றேன். இப்ப உன்னை கொஞ்சம் நோக்காயோ உங்களுக்குள்ள இப்ப நான் என்று நீங்க உணர்ந்துகிட்டு கொஞ்சத்தை வச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அந்த கொஞ்சத்தை நோக்குங்க. இப்ப அது உடல் இல்லை. நான் என்று சொல்லி அந்த உணர்வு உணர்ந்து இருக்கிற பொருள். அது இப்ப உங்களுக்கு விளங்காது. முதல் நோக்குங்கள். நோக்கிட்டீங்களா? உன்னை கொஞ்சம் நோக்காயோ. உன்னை என்ற முற்படுத்தல நீங்க என்னை என்று எடுத்து நீங்க கொஞ்சமா இருக்கிறீங்களா கூடுதலா இருக்கிறீங்களா? கொஞ்சமா இருக்கிறீங்க. அந்த கொஞ்சமா இருக்கிறத நோக்குங்க. இப்ப உண்மை சொல்றேன்னு கேட்பாயோ. இப்படி நோக்குற அவர்கிட்ட ஒஸ்தாது என்ன சொல்றாங்க? உண்மை என்று உண்மை என்று சொல்றாங்க. என்ன அந்த உண்மை? உண்மை களிமா. அந்த உண்மை களிமா என்ன? அந்த நான் இருக்கா? அந்த உண்மை களிமா. அந்த நானை நீங்க படிச்சினா இந்த ஆயிஷா கொஞ்சம் உங்களோட மைக் சத்தம் போடுது, கொஞ்சம் ஓபன் பண்ணுவீங்க. விளங்குதா? நான் இருக்கா? அப்ப நீங்க நோக்கின உடனே அந்த நான்ங்கிறது இப்ப உங்களுக்கு என்ன பிடிபடும்? உண்மை களிமாண்டு பிடிபடும். நீங்க இப்ப அந்த நான்ங்கிறத நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தீங்களா உள்ளம் அதை நினைவுபடுத்தி ஓர் நிலைப்பட்டு அந்த நிலையிலேயே நிறுத்தி திக்ரு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? திக்ரு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? இதையெல்லாம் திண்மை வரும். திண்மை பெற்ற உடனே உண்மை களிமா அந்த நான்ங்கிற ஆவி உணர்வு என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும்? உணர செய்யக்கூட யார உணர்வு? இறைவன் தன்னை உணர்ந்திருக்கிற உணர்வு என்று உணர செய்யும். இறைவன் தன்னை நான் உணர்ந்திருக்கான்பா. அந்த உணர்வு உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களை நீங்க உணர்ந்தீங்களா தெரிய வேண்டி வரும். அவன் உங்களைத்தான் நான் என்று உணர்ந்திருக்கான். அவன் உணர்வு உங்களுக்கு என்ன அவன் இங்க பட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எண்ணம் என்று சொல்லி அது எண்ணத்தை ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு உடல் என்று சொல்லி உங்களுக்கு விளங்குது. இது மறுச்சி. அப்ப இது இப்ப பிடிப்படாது. மிச்ச ஆழத்துக்கு போகணும். இதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் உறவாட்டம் நடத்தணும் போல விளங்குது எனக்குடா. அப்ப ஐனைக்கு விஷயத்தை எடுங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு நிலைப்படுத்துற விஷயத்தில என்ன செஞ்ச
நான் என்று சொல்லி உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணம் இருக்கே, அந்த எண்ணத்தில உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் முதல்ல என்ன செய்யணும்? ஒரு நிலைக்கு எடுத்து நிறுத்தம். ஒரு நிலைப்படுத்தி தெரிவா நிறுத்தி வைக்கும். அப்படின்னா அந்த நான்ங்கிற எண்ணத்திலேயே உங்களோட உள்ளம் என்ன செய்யணும்? நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதுதான் உள்ளம் என்பது வெள்ளாடு. அதை உறுதியாக கட்டி தீனீடு. அந்த தீனண்டா என்ன? சாப்பாடு கொடு. எதை சாப்பாடு கொடு? அந்த நான்ங்கிற அந்த எண்ணத்தை அதை உணர்ந்திருக்கிற அவன் என்று சொல்லி, அல்லாஹ் என்று சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்தா நீங்க இப்ப யாரை நினைவுபடுத்துறீங்க? அல்லாஹ்வை நினைவுபடுத்திட்டு அவனோட இன்னமும் ஒரு நிலைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதுக்குத்தான் பாபுதுனி, என்னை ஒரு நிலைப்படுத்துங்க. ஒரு நிலைப்படுத்துறதுக்காக வேண்டி இன்சையும் ஜின்னையும் படைத்திருக்கிறோம். ஒரு நிலைப்படுத்துறதுக்காகவே அன்றி இன்சையும் ஜின்னையும் நாங்கள் படைக்கவில்லை. அப்ப இந்த ஒரு நிலைப்படுத்துற இடத்துக்கு வாரவகதான் வந்தாத்தான் அவங்க யாரு? இன்சங்கிற ஜின்னுங்கிற இடத்துக்கு வருவாங்க. இல்லாத வரைக்கும் அவங்க நாஸ்தா, அங்க கண்ணா சிரிப்பான். அப்ப இறை உறவு இல்லாதவன் இன்சானா, அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தான். அப்ப நீங்க இந்நேரமும் இந்த நான்ங்கிற அந்த எண்ணத்தை நினைவுபடுத்தி, அந்த எண்ணத்துல உங்களோட உள்ளத்தை நிலைப்படுத்தி அதிலேயே நிறுத்தி வச்சுக்கிட்டே இருப்பீங்களா, அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த நிலை தான் நான் ஏகம் என்று சென்ற நிலை உங்களுக்கு என்ன செய்யும்? உணர்த்தித்தரும். அந்த நிலையில இருக்கிற நிலைய உங்களுக்கு அறிகிற இடம் கிடைக்கும். அறிகிற இடத்துக்கு வருவீங்க. இப்ப ஏகமாக நான் இருக்கேன் என்கிற இருப்பு என்ன செய்யும்? உணர செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப வெளிய பாக்குறதுக்கு நீங்க சிறுட்டி மாதிரி தெரிவீங்க. அந்த ரங்கத்தில அகதுடைய நிலையை உணர்ந்த அல்லாவாக இருப்பீங்க என்று அது வெளிப்படையாக நமக்கு புட்டு விளக்கம் தந்திருக்கிற தெளிவான பேச்சுக்கள் கேட்டு பாருங்க. அப்ப இப்ப விளங்குதா? நம்ம ஆரம்பத்துல எடுத்த விஷயம் பஸ்மினா விளங்குதா? எதுல பற்று வைக்கணும் என்று வெளிப்படையா சொல்லியா? இன்னும் கொஞ்சம் உடைச்சு சொல்லியா? உன்னில நீ பற்று வை. உன்னை நீ உணர்ந்து கொள்ள தியானிச்சு பற்றற்ற சமதில மறையலாம்.